ப்ரோ பாட்டு வேற மாதிரி ப்ரோ, தரமா இருக்குது. எப்பவுமே போல அனிருத் பழைய பாட்டுல இருந்து திருடாம இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா இன்னோவேட்டிவா பண்ணிருக்காரு. அதுவும் ஜிவியோட காம்போவோட வந்திருக்குது. தரமான சம்பவம் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இருந்து பார்க்கலாம். ஐ எம் ஈகலி வெயிட்டிங். ப்ரோ வேற மாதிரி இருந்தது. ஏகே நான் சொல்லவே வேணும், பயங்கரமா இருந்தது. அதுவும் இல்லாம அனிருத் பாடி இருக்காரு, ஜிவி மியூசிக் பயங்கர மாசா இருந்தது, சூப்பரா இருந்தது. வேற லெவல் மாமே. ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏப்ரல் 10க்காக வெயிட்டிங். என்னோட டேஸ்ட்டுக்கு அவ்வளோ நல்லா இல்லை ஆக்சுவலி, பட் மேபி அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பா. சூப்பரா இருந்துச்சு. ஐ எம் ஹார்ட்கோர் அஜித் ஃபேன். ஸோ ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 9 out of 10. நல்லா இருக்கு ப்ரோ. அந்த அனிருத் வைப் இருக்கு. ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு கண்டிப்பா. அதான் இது அந்த ஒரு படத்துல வரும்ல நல்ல சாங், அந்த மாதிரி சாங்கா தான் இருக்கும். ஹிட் ஆயிடும். கேட்டோம். இட் வாஸ் நல்லா இருந்துச்சு. கேட்டோம். பட் நான் எப்பவுமே விஜய் ஃபேன் இல்லையா, ஸோ அவ்வளோ தலை அவ்வளோ பார்க்க மாட்டேன். அஜித் ஓகே லாஸ்ட் பிக்சர் பார்த்தோம், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரல. மேபி திஸ் டைம் வருவாங்க பிகாஸ் நிறைய இந்த பில்லா ரெஃபரன்ஸ் இருக்கு, கேங்ஸ்டர் லுக், அதான் ஸோ மேபி இட் பி நைஸ். விஜய் அளவுக்கு வர மாட்டாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்டாக தெரியுது. இதுக்கு முன்னாடி போட்டதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. அனிருத் வாய்ஸ்னாலே மாசாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே நெருப்பு போல இருக்கு. பயங்கரமாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. ஃபுல்லாக கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருக்கு, ஹைப்பா இருக்கு. எப்படி மூவி எப்படி இருக்கோ பார்க்கலாம். அனிருத் வாய்ஸே வேற இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம் வேற எப்படி இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல வரவேற்பு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக போவோம் இந்த இயரில். அனிருத்னாலே தெரியுமே, கொஞ்சம் சரவடியாக இருக்கும். பயங்கரமா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. பிஜிஎம்க்கு பார்த்தீங்கல்ல, சாங்கு பெட்டராக தான் இருக்கு. ஜிவி அண்ணெல்லாம் சொல்லவே தேவையில்லையே, அவர் 1001 பிஜிஎம்மே நம்ம இன்னமும் மறக்கல அதெல்லாம். ஸோ பெட்டராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபீட்பேக் வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தப்பாக ஒன்று சொல்கிறேன், நல்லா தான் சாங் இருந்துச்சு. பிக்சர்ஸுக்கு நல்லா கூஸ்பம்ஸாக இருக்கும் இந்த பாட்டு. நிறைய பேர் கேட்பாங்க. யங்ஸ்டர்ஸ் அவரை சொல்லிட்டு வருவேன். அவர் எடுக்கிற பாட்டாவது சரி, கம்போஸ் பண்ணுற மியூசிக் வந்து எல்லாமே நல்லா தான் பண்ணுவார் ப்ரோ. பாட்டு வேற மாதிரி ப்ரோ, தரமா இருக்குது. எப்பவுமே போல அனிருத் பழைய பாட்டுல இருந்து திருடாம இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா இன்னோவேட்டிவா பண்ணிருக்காரு. அதுவும் ஜிவியோட காம்போவோட வந்திருக்குது. நல்ல படம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வர போறது புதுசா இருக்கு, ஒரு நல்ல வைபா இருக்கு. சாங் மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதுவும் ஜிவினா சொல்லவே தேவையில்ல, ஒரு வேற மாதிரி. அதுல அனிருத்தோட டிப்பிங் எப்படி இதுன்னு பார்க்கலாம். அதோட ஐப்பா தான் ப்ரோ இருக்கு. பிஜிஎம்மே வேற லெவல்ல இருக்கு. என்ட்ரன்ஸ் தரமான சம்பவம் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இருந்து பார்க்கலாம். ஐ எம் ஈகலி வெயிட்டிங். எல்லாருமே எதிர்பார்த்தா ஒரு ஃபைட்டு, ஒரு லவ் சீனு எல்லாம் இருக்கிற மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் தலை ஃபேன் தான். எல்லாருக்கும் பார்க்கலாம். எல்லாரும் பாருங்க. நல்லா வெயிட்டிங், ஈகலி வெயிட்டிங் சொல்லிட்டேன். அனிருத்தோட பேஸ் வாய்ஸ் நல்லா இருக்கும். ஜிவியோட கம்பேர் பண்ணும்போது அது நல்லா இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏப்ரல் 10 இருக்கு. அனிருத் வாய்ஸ்னால அது கொஞ்சம் இதா இருக்கு. லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிகாஸ் பில்லா லைக் லாட் ஆஃப் இது பண்ணிக்கிறாங்க தானே, லைக் ரிலேஷன் மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த லுக், பியர்ட் இந்த வாட்டி பிகாஸ் லாஸ்ட்ல பியர்ட் எல்லாம் இதை வச்சுக்கல இல்லையா, இந்த வாட்டி அந்த ஒயிட் ஹேர், பியர்ட் லுக். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நிறையவே. அனிருத் எப்போ பாருங்க அந்த ஃபயரோட பாடுவாரு. ஸோ ஐ திங்க் இந்த சாங் இட் வில் ஹிட். கண்டிப்பா ஆகும். பார்க்கலாம். அவ்வளோ ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் நெக்ஸ்ட் வருது இல்லையா. பயங்கரமா கேங்ஸ்டர் வைப் தான் இருக்கும். அடுத்த மங்காத்தா மாதிரி இன்னொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி தான். ரொம்ப நாளா ஏகே ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்ததா மங்காத்தா மாதிரி அதெல்லாம் சும்மா பயங்கரமா இருந்தது ப்ரோ. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் நம்ம அதை வச்சு இது பண்ண வேண்டாம், ஜட்ஜ் பண்ண வேண்டான்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா நல்லா இருந்தா ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ நிறைய இந்த மாதிரி ரொம்ப பயங்கர ஹைப் பண்ணிட்டு ரொம்ப இது வர மாதிரியே இருக்கு சில இடத்துலாம். அந்த மாதிரி இல்லாம ஃபேன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தா பார்ப்போம். கொஞ்சம் ரொம்ப நம்மளும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாம அதான் நல்லா தான் இருக்கு. இந்த சாங்ல அந்த அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் படம் நல்லா இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பா அந்த ஓல்டு சாங் எதனா போட்டு அந்த என்ஜாயபிளா கொடுத்துருவாருன்னு தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மூவி அந்த அளவுக்கு இல்லை அஜித். ஸோ இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 ரோல் இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அந்த பில்லா ரோல் ரீக்ரியேஷன் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன். லாஸ்டா மார்க் ஆண்டனி தரல அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. அதான் என்ஜாயபிளா இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃபேன்னா இல்லை, யார் படம் வந்தாலும் ஹிட் ஆச்சுன்னா பார்ப்பேன். தெரியல, வரத்து பொறுத்து தான். போன வாட்டி அஜித் படம் அவ்வளோவா இல்லை. இந்த வாட்டி மேபி நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ணன் கூட்டு போனாங்க. எப்பயுமே நல்ல படம் தான் அவங்க கூட்டு போவாங்க. போயிடுவோம். குடும்பஸ்தன் அப்படிதான் போனோம். நல்ல ரிவ்யூ வந்தது, போனோம். விடாமுயற்சியா உட்காந்து பார்த்தோம் படத்தை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். கண்டிப்பா தியேட்டர்ல அலப்பறை பண்ணுவாங்க, அது தெரியும். பார்ப்போம். படம் வந்தா தெரியும். பார்க்கும்போது லைக் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அந்த கியூரியாசிட்டி இருந்துச்சு. லைக் எட்ஜ் ஆஃப் தி சீட் மாதிரி போரிங் எல்லாம் இல்லை. இப்போ வந்து மூவி அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. விடாமுயற்சி அவ்வளோ பிடிக்கல. ஸோ இதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அதே தான் வைப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங்க்கு ஹைப் சூப்பரா இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரீசெண்ட் சாங்க்கு மேபி கொஞ்சம் கம்மி ஆயிருக்கலாம். கேட்க பயங்கரமா ரொம்ப ஆக்சுவலா 9 out of 10 சொல்ல. ரொம்ப நல்லா இருக்க போது மூவி. டைரக்டர் கூட அஜித் ஃபேன் சொன்னீங்க. ஸோ நல்லா இருக்கு. லாஸ்ட் மூவி நல்லா இல்லை. ஸோ மேபி அதுக்காக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எடுத்துருக்குவாங்களும். இந்த கேங்ஸ்டர் லுக் அதே தான். அந்த மங்காத்தா பார்த்த அஜித் அதே மாதிரி இதுல இருக்காங்க. இதுதான் நல்லா இருக்கும். சாங் அது கேட்கும் போது வந்து எதனா வந்து 4 மாட்டோமா அந்த மாதிரி லெவல்ல இருக்குதா, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும்? சேம் வெர்ஷன் தான் இருக்கு ரெண்டுமே. அதுவும் வைப் தான் பயங்கரமா. இதுவும் அதுக்கு மேலே கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏகேலாம் சொல்லவா தேவை,
தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுமே ஏகே தலை பற்றி. ஒரு ஃபயராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏகே தான் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ரசிகர் ரொம்ப அதிகம். ரெண்டும் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் ட்ரைலரை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது. சாங்கோட ரிலீஸாக தெரியுமே நம்மளுக்கு. ஸோ நல்லா இருக்கு. எல்லாம் சொல்லவா வேணும். கன்ஃபார்ம் பயங்கர வைப்போட தான் வெயிட் பண்ணுறேன். எல்லாம் பார்க்கலாம். 10ங்களா கன்ஃபார்ம் பெட்டராக வரும். ஒரு கேரக்டர் செதுக்கி வச்ச மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த பழைய மூமெண்ட்லாம் அப்படியே ரிமைண்ட் ஆகுது பார்த்தீங்களா. தரமான சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக போகும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக கிடைக்காது. செகண்ட் நாளாச்சும் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி போய் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எதிர்பார்க்கலாம். ப்ரெடிக்ட் பண்ண முடியல, என்னால் சொல்ல முடியாது. மீன் அந்த மூவியை தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் தானே சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு தான் சொன்னோம். பட் ட்ரீசர் ஓகே தான், பெட்டராக இருந்துச்சு. முன்னாடி மகாத படம் கூட இருக்குமே, அதிலே பார்த்துருப்பாங்க. இதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நான் அஜித் ஃபேன் கிடையாது, அதனால அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட மாட்டேன். பட் படம் வந்தால் பார்ப்பேன், அவ்வளோதான். எல்லா மூவியும் காமனாக பார்க்குறது. அதான் ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். எல்லா மாதிரி ஃபைட் சீன் மட்டும் ஜாஸ்தியாக இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ஓகே தான். ஃபைட் சீன் இருக்கலாம், பட் எல்லாத்துலேயுமே எப்போ பாரு ஹீரோ வருவோம், ஃபைட் சீன் வரும், காப்பாற்றிட முடியும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஜித் மூவினால எக்ஸைட்மெண்ட் வரும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. லெட்ஸ் சி. மியூசிக் மேலே இன்னும் ஒரு கொஞ்சம் பெரிய மியூசிக் ரிலீஸ் பண்ணால் இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகும். பார்க்கலாம் எப்படி. மியூசிக் ஒரு கேங்ஸ்டர் ஃபீலிங்காக வருது. நல்லா தான் இருக்கும். ஆமாம் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனால் நான் தளபதி ரசிகர் தான். இருந்தாலும் அஜித் எனக்கு பிடிக்கும் பயங்கரமா. நானே எதிர்பார்க்குறேன். ஆமாம் மாசாக தான் இருக்கும். அஜித் பண்ண மாசு தான் ஃபுல்லாகவே. கொஞ்சம் மெசேஜ் சொல்கிற போல இருக்கணும் ஃபுல்லாகவே. ஏன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் இருந்தால் கொஞ்சம் இதாகாது. ஃபுல்லாக ஏதாச்சும் இப்போ தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே நடக்குதுல்ல, அது போல் ப்ராப்ளம் இது போல் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும். ஆமாம்மா நான் எல்லாருமே வெயிட்டிங் தான். நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டாக தான் ஆகும். தலை மூவினாலே பிளாக் பஸ்டாக தான் ஆகும். பிளாக் பஸ்ட்டு தான் ஃபுல்லாக மூவி. ஆமாம் இருக்கு ப்ரோ. அந்த ஹனிருத் பாடினாலே அது ஒரு கூஸ் வம்ஸ் இருக்கும். அதனாலேயே பார்க்கலாம், அந்த பாட்டு கேட்கலாம், நல்லா இருக்கும். வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பார்ப்போம். தலை ரொம்ப நாள் கழிச்சு படம் எடுக்க போறாரு. பார்ப்போம், நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு கேங்ஸ்டர் இருந்தால் ஒரு பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூஸ் வம்ஸாக இருக்கும். அஜித்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது வெயிட்டிங் தான் ப்ரோ.